வேதாளம் தனது முதல் கதையை சொல்லத் தொடங்கியது. முன்னொரு காலத்தில் ஒரு பேரழகி இருந்தாள். அவளது அழகைக் கண்டு வியந்த 3 இளைஞர்கள் அவளை மணம் முடிக்க விரும்பினர். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதத்தில் சிறந்தவர்கள். முதல்வன் ஈடு இணையற்ற கல்விமான், சகல கலைகளையும் கற்றவன். இரண்டாவன் பெரும் வீரன், வாழ்வீச்சிலும் வீரத்திலும் அவனுக்கு நிகர் எவருமில்லை. மூன்றாவன் சேவையாளன், பிறருக்கு உதவி செய்வதையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டவன். விதியின் சதியால் திருமணத்திற்கு முன்பே அந்த இளவரசி கொடிய நோயால் உயிரிழந்தாள். அவளது உடல் எரிக்கப்பட்டு சாம்பலானது. இதைக் கண்டு துடித்த அந்த 3 இளைஞர்களும் வெவ்வேறு பாதையை தேர்ந்தெடுத்தனர். கல்விமான் பிரிய மனமில்லாமல் அவளது சாம்பலை ஒரு மூட்டையில் சேகரித்து மயானத்திலேயே தங்கி தவம் செய்யத் தொடங்கினான். வீரன் உலகத்தின் மீதே வெறுப்புற்று அவளது நினைவாக புனித தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். சேவையாளன் அவளை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற பித்தோடு தேசமெங்கும் அலைந்து இறுதியில் இறந்தவரை உயிர்ப்பிக்கும் மகா மந்திரத்தை கற்றுவந்தான். காலம் உருண்டோடியது. அந்த சேவையாளன் திரும்பி வந்து மயானத்திலிருந்த சாம்பலி மீது மந்திரத்தை சொல்ல, என்ன ஆச்சரியம்! இளவரசி பழைய அழகோடு உயிர் பெற்று எழுந்தாள். இப்போது மூவருக்கும் இடையே போட்டி எழுந்தது. நான் தான் அவளை திருமணம் செய்வேன் என்று சண்டையிட்டனர். கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனின் முகத்திற்கு நேரே தன் கோரமான முகத்தை திருப்பிச் சிரித்தது. மன்னா, இப்போது சொல், தர்மப்படி அந்த பெண் யாருக்குச் சொந்தம்? தெரிந்தும் நீ நீதியை சொல்லவில்லை என்றால் உன் தலை 1000 சுக்கலாக வெடித்துச் சிதறும். விக்ரமாதித்தன் சற்றும் தயக்கமின்றி தன் கம்பீரமான குரலில் பதிலளித்தான். வேதாளமே, கேள். இதற்கு நீதி இதுதான். மந்திரத்தால் அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்தவன் அவளுக்கு தந்தையாகிறான். அவளது சாம்பலோடு தங்கி தவம் செய்தவன் அவளது உடலை பாதுகாத்ததால் ஒரு சகோதரனின் முறையாகிறான். ஆனால் மனைவி இறந்த பிறகு அவளுக்காக புனித யாத்திரை மேற்கொண்டு அவளது ஆத்மா சாந்தியடையச் சடங்குகளை செய்தவன் எவனோ அவனே அவளுக்குச் சரியான கணவன். ஏனெனில் ஒரு கணவன் மட்டுமே தன் மனைவிக்காக அத்தகைய கடமைகளை செய்யும் தகுதியுடையவன். மன்னன் நீதியை சரியாகச் சொல்லிவிட்டதால் அவரது மௌனம் கலைந்தது. மன்னா, சரியான தீர்ப்பு. ஆனால் நீ பேசிவிட்டாய், அதனால் நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வேதாளம் அட்டகாசமாக சிரித்துக்கொண்டே பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.